வாங்கங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாமும் ஆசீர்வதிக்கப்படுவது போல் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது மனிதனுடைய கண்களை திறக்கக்கூடியதாய், அவன் வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடியதாய், அவனுக்கு வழிகாட்டக்கூடியதாய் அது இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதாய் மாத்திரம் இல்லாமல் இதை மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். நாம் இணைந்து தேவராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். ஆமென். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கடந்த வாரத்தில் நாம் செழிப்பதற்கு தேவன் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது, எப்படி நாம் செழிக்க வேண்டும், தேவன் நாம் செழிப்பதற்கு என்னென்ன வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உங்களோட நான் பேசினேன். ஒரு 5 காரியங்களை நான் சொன்னேன். செழிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற அமைப்பு. திரும்பி ஒரு முறை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். செழிப்பு என்பது வெறும் பணத்தை சார்ந்தது மாத்திரமல்ல. செழிப்பு என்பது உங்கள் வாழ்வின் அனைத்து பகுதியிலுமே சார்ந்ததாக இது இருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியத்தின் வளர்ச்சி அது ஒரு விதமான செழிப்பு. உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சி அது ஒரு விதமான செழிப்பு. உங்கள் பொருளாதாரத்தின் வளர்ச்சி அது ஒரு விதமான செழிப்பு. உங்கள் சரீரத்தில் இருக்கிற சுகம் அது ஒரு விதமான செழிப்பு. எனவே இந்த செழிப்பு என்கிற வார்த்தை வெறும் பணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது பணத்தை மாத்திரம் சார்ந்ததல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பகுதியிலுமே நீங்கள் முன்னேறத ஒரு விதமான செழிப்பு தான். அதனால் நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதியிலுமே நாம் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு தேவன் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். கடந்த சில நான் சொன்னேன், உலகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது, தேவனுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த தேவனுடைய அமைப்பை நாம் புரிந்து கொண்டால், அதாவது காட் சிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி தேவன் இதை நம்ம வாழ்க்கையில் ஏங்க செய்கிறார், தேவனுடைய வழிகள் இதற்கு என்ன, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலே நாம் செழிப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது என்று நான் பேசியிருந்தேன். அந்த செய்தியை கேட்கலன்னா போய் திரும்ப கேளுங்க. அதில் நான் ஒரு 5 காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். தேவன் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் ஒரு மனிதனை பெருக செய்கிறார். முதலாவது, அவர் கிருபையினாலே பெருக செய்கிறார். அதான் நான் சொன்னேன், கிருபையினாலே பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 நம்ம வாசிச்சோம். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, மகிமையினாலே நிறைவாக்குகிறார். ஸோ தேவ கிருபை ஒரு மனிதனை பெருக செய்கிறது. மகிமை, தேவனுடைய மகிமை ஒரு மனிதனை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறது. 3 நான் சொன்னேன், தேவ பக்தியானது நம்முடைய வாழ்க்கைக்கு அது லாபகரமானதாக இருக்கிறது, லாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்கள் தேவ பக்தியாய் நடக்கும்போது தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே சுமப்பது, தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கையாளுவது, இப்படி தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அது உங்கள் வாழ்க்கைக்கு லாபகரமானதாக இது மாறும் என்று நான் உங்களுக்கு நான் சொன்னேன். 4வது நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்வில் தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது நீங்கள் கொடுப்பதன் மூலமாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். 5வது நான் சொன்னேன், விதைக்கும் போதும், விதைப்பு, உங்களுடைய நேரங்கள், காலங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்கள் சரீரங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை தேவ ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கும் போது, உங்களுடைய நேரங்களை தேவ பிரச்சனத்திற்கு, தேவ வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் விதைக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ விதைப்பில் ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். அதுவும் இந்த வசனத்தை உண்மையான மொழியாக்கத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுக வேண்டும் என்று விதைக்கிறவன் சிறுக அறுப்பானாம், பெருக வேண்டும் என்று விதைக்கிறவன் பெருக அறுப்பானாம். அப்போ நம்முடைய விதைப்பு என்பது நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்பினால் பெருக விதையுங்கள். நீங்கள் பெருக விதைக்கும் போது பெரிய அறுவடைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள். இதுதான் தேவனுடைய அமைப்பு. இந்த 5 வழிகள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். இந்த 5 மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்தால் இன்னும் பல காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 5 ஒரு பிரதானமானதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, அவன் பெருகிறதுக்கு, அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தேவன் இந்த வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்வில் செழிக்க விரும்பினால் இந்த தேவனுடைய அமைப்பை பற்றி, தேவனுடைய வழிகளை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதல், ஒரு அறிதல் உங்களுக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நான் சொல்கிறேன், பொதுவாக எல்லோரும் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போனால் தான் ஒரு மனுஷன் செழிப்பாக வாழ முடியும், இந்த பூமியிலலாம் யாருமே செழிப்பாக வாழ முடியாது. பலருக்கு இருக்கிற ஒரு எண்ணம். அதுவும் இது பலருக்கு இருக்குதோ இல்லையோ, கிறிஸ்தவனுக்கு நிறையாவே இது இருக்கும். பரலோகத்தில் போனால் தான் நல்லா இருக்க முடியும், இந்த பூமியில் நல்லாவே இருக்க முடியாதுன்னு. அப்படி கிடையாதுங்க. பரலோகத்தில் போய் தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு வைக்கல. அப்படின்னா உங்களை நேராக பரலோகத்திலே சிருஷ்டித்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை செய்ய சொல்லுகிறார், பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோக வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும் உங்கள் மைண்டில் ஒரு கற்பனை இருக்குதோ, அதை எல்லாத்தையும் இந்த பூமியிலேயே நீங்கள் பார்க்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். இந்த பூமியிலே நீங்கள் இருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இன்றைக்கி பல நேரத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை சரியாய் அறிந்து கொள்ளாததால், தேவனுடைய சித்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதனால தான் இப்படிப்பட்ட சில தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அதனால் தான் எபேசியர் 5:14 பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், முட்டாளாக இருக்காதன்றார். நீ மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை மேலே இருக்கிற ஒரு கடமை என்ன தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே இருக்கிற ஒரு கடமை என்னென்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்கள் மேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடமை.
நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்ன என்பது ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியணும். எந்த பைபிளில் எங்கே வசனம் இருக்குது, பரலோகத்தில் போனால் தான் நீ நல்லா இருக்க முடியும், பரலோகத்தில் தான் நீ செழிக்க முடியும், பரலோகத்தில் தான் நீ சுகமாக இருக்க முடியும், பரலோகத்தில் தான் நீ வியாதி இல்லாமல் இருக்க முடியும், பரலோகத்தில் போனால் தான் சந்தோஷம், பரலோகத்துக்கு போனால் தான் சமாதானம், பரலோகத்துக்கு போனால் தான் நிம்மதி, இந்த பூமியில் எதுவுமே இருக்காது அப்படின்னு எந்த வசனம் சொல்லுது? ஆனால் மதம் சில தேவையற்ற நம்பிக்கைகளை நமக்குள் விதைத்தபடியால் அதுதான் தேவ சித்தம் என்று மதியற்றவராய் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், டோன்ட் பி ஃபூலிஷ். மதம் மனிதனை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மதத்திற்கு அடிமையாகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை உற்று நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ சித்தத்தை நம்ம காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சரியான கண்ணாடியோடு நாம் வாசிக்கும் போது இந்த கர்த்தருடைய வார்த்தை மனிதனுக்கு ஞானத்தை தருகிறது. அதாவது அவன் வாழ்வில் செழிப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, நன்மை விளைவிக்கக்கூடியவனாய் வாழ்வதற்கு, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இந்த வேதம் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அந்த ஞானமே அந்த மனிதனை செழிப்புடையவனாய் மாற்றுகிறது. இந்த பூமியில் நீங்கள் வாழவே கூடாது, வாழவே லாய்க்கு இல்லை, வாழவே முடியாதுன்னா எதுக்கு இந்த தேவன் நம்மளை இங்கே சிருஷ்டிக்கணும்? அதனால தான் அந்த ஜெபத்தில் என்ன சொல்லி ஜோம் பண்ணுங்கன்றாருன்னா, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. இப்போ பரலோகத்தில் என்ன ஆணுடைய சித்தன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பூமியில் அவருடைய சித்தம் என்னன்றது தெரியும். ரெண்டாவது நான் சொல்கிறேன், பரலோகத்தில் என்னவெல்லாம் பிதாவின் சித்தமாக இருக்கிறதோ அதெல்லாம் பூமியிலையும் பிதாவின் சித்தமாக இருக்குது. அதனால தான் இயேசு அந்த ஜெபத்தை செய்ய சொல்கிறார். பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு நீ ஜோமனுன்னு சொல்கிறாருன்னா அது பிதாவுடைய ஒரு விருப்பம், பிதாவுடைய ஒரு இருதயம். பரலோகம் இருப்பது போன்றே இந்த பூமியும் இருக்க வேண்டும். பரலோகமாகவே இந்த பூமி இருக்க வேண்டும். ஹெவன் ஆன் எர்த், பரலோகமாகவே இந்த பூமி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தம், தேவனுடைய ஒரு விருப்பம். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறாரு, மதியற்றவனாக இருக்காத, தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள். இன்றைக்கு மதங்கள் தேவையற்ற நம்பிக்கைகளை உள்ளே திணிச்சு இன்றைக்கு விசுவாசிகள் கண்கள் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கு. நீ கஷ்டப்படுறதான் தேவ சித்தம், இந்த வியாதி தேவ சித்தம், இந்த வறுமை தேவ சித்தம், இந்த பாடுகள் தேவ சித்தம், இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் தேவ சித்தம். இல்லை, பரலோகத்தில் பிரச்சனை கிடையாதுன்னா, பரலோகத்தில் போராட்டம் கிடையாதுன்னா, பரலோகத்தில் வியாதி கிடையாதுன்னா, பரலோகத்தில் சண்டைகள் கிடையாதுன்னா இங்கேயும் அது இருக்கக்கூடாது. ஏன்னா அது தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தத்தை குறித்து ஒரு தெளிவான சிந்தை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும். நான் சொல்லிட்டா, நீங்கள் செழிக்க வேணும்னா உங்களுக்கு ரைட்டான மோட்டிவேஷன் எது தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் ஜெயிப்பதற்கு அவனுக்கு இன்றைக்கி மோட்டிவேஷன்ஸ் தேவை. அதாவது ஊக்கங்கள் தேவை, ஊக்கமளிப்பு தேவை. உன்னால் முடியும் அப்படின்னு ஊக்கமளிக்கும் போது அவர்கள் அந்த ஜெயத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி ஓடுகிறார்கள். அதுபோல் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பதற்கு உங்களை ஊக்கமூட்டுகிற ஒரு மிகப்பெரிய சக்தி எது தெரியுமா? தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வது தான். ஒரு விசுவாசி மாத்திரம் தேவ சித்தம் என்னன்றதில் ஒரு கிளியராக இருந்துருச்சு, அந்த தேவ சித்தம் தான் அவனுக்கு பெரிய ஊக்கமளிப்பு. அவன் சொல்லிகிட்டே இருக்க முடியும், இல்லை எனக்கு தெரியும் தேவ சித்தம் இதுதான், தேவ சித்தம் இதுவாக இருக்கும்போது என் வாழ்க்கையில் நான் வீழ்ந்து போக மாட்டேன், தேவ சித்தம் இதுவாக இருக்கும்போது என் வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன், தேவ சித்தம் இதுவாக இருக்கும்போது என் வாழ்க்கையில் அவர் ஜெயிக்க வைப்பார், வெற்றியில் எடுக்க வைப்பார், மாற்றங்களை காண வைப்பார், அதிசயங்களை காண வைப்பார், அற்புதங்களை காண வைப்பார், நான் தோல்வி அடைய மாட்டேன். இன்றைக்கு பல நேரத்தில் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாதனால தான் பல காரியங்களை பிசாசு நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறான். பல வார்த்தைகள் மூலமாய், பல அனுபவங்கள் மூலமாய், பல சூழல்கள் மூலமாய். நீங்கள் சொல்கிறேன், தேவ சித்தத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் நமக்கு உண்டாகட்டும். ஆதாமை பாருங்கள், ஆதாமை தேவன் படைத்தார். ஆதாமை தேவன் படைக்கும் போதே ஆதாமின் மீது தேவனுக்கு இருந்த ஒரு விருப்பம் செழிப்பு தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அவனை தேவன் என்னவாய் ஆசீர்வதித்தார்? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுக்குள் ஆண்டவர் நீ வளர்ந்து ஒன்றும் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அழுது புலம்பி பிச்சைக்காரனாக வாழ்ந்து எதிலையுமே வெற்றி இல்லாமல் வாழ்ந்து ஒரு முயற்சி எடுத்து அப்படியே பரலோகம் வந்துட்டு நீ சூப்பராக இருப்ப அப்படியே சொன்னார்? இல்லைங்க, நீ பழுகு. ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கே இன்க்ரீஸ், பழுகு, பெருகு, எக்ஸ்பேண்ட், பெருகு, விருத்தி அடை, உயரு, முன்னேறு. இதெல்லாம் அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள். பழுகு, பெருகு, நிரப்பு. கடைசியாக சொல்கிறார் ஆண்டுக்குள், டொமினியன். நீங்கள் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ப்ராஸ்பெரிட்டி கம்ஸ் ஃப்ரம் டொமினியன். செழிப்பு ஆளுவதிலிருந்து வருகிறது. நீங்கள் முதலாவது எதை ஆளுகிறீர்களோ அதில் தான் நீங்கள் செழிப்பை பார்க்க முடியும். நீங்கள் ஆளாத எந்த விஷயத்திலும் உங்களால் செழிப்பை பார்க்க முடியாது. ஒரு விஷயம் உங்களை ஆளுமை என்றால் அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆளுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு அடிமை என்று சொல்லி அர்த்தம். நான் சொல்லிட்டா, கர்த்தர் நீங்கள் எதாலும் ஆளப்படுவதற்கு தேவன் உங்களை படைக்கவில்லை, மாறாக ஆளுவதற்கே தேவன் உங்களையும் இவனையும் படைத்து வைத்திருக்கிறார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆள பிறந்தவர்கள். கர்த்தர் இன்றைக்கு நம் கையில் கொடுத்தது எல்லாம் நம்மை ஆளுவதற்கல்ல,
நாம் அதை ஆளுவதற்காய். இந்த பூமி நம்மை ஆளுவதற்கல்ல, இந்த பூமியில் இருக்கிற சில காரியங்கள் நம்மை ஆளுவதற்கல்ல, மாறாக இந்த பூமியை நாம் ஆளும்படிக்கே தேவன் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கி உங்களை பார்த்து இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, அதிகாரத்தில் செயல்படலைன்னா வாழ்க்கையில் நம்ம செழிப்பை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது, மாற்றங்களை பார்க்க முடியாது. ஏன்னா எங்கே அதிகாரம் செயல்படும் என்றால், யாருக்குள் விசுவாசம் இருக்கிறதோ, தேவ சித்தத்தை குறித்த ஒரு சரியான தெளிவு இருக்கிறதோ அவர்களுக்குள் தான் விசுவாசம் செயல்படும். அந்த விசுவாசம் தான் அவர்களுக்குள் இருக்கிற அதிகாரங்களை வெளிக்கொண்டு வரும். தேவ சித்தத்தை புரியாதவங்களுக்கு அதிகாரத்தில் செயல்பட முடியாதுங்க. அவங்க பயந்து பயந்து இல்லை ஒன்றும் இல்லை இந்த மனநிலையிலே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? இன்றைக்கி பாடி ஆஃப் கிரைஸ்டில், அதாவது சரீரமாகிய சபையில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் ஏன் அதை பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் செழிக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நான் இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்கணுன்னா, உயர்வுகளை பார்க்கணுன்னா, முதலாவது உங்கள் ஆத்துமா செழிக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா செழிக்க வேண்டும். வாழ்வின் அனைத்து மாற்றங்களுமே ஆத்துமாவில் தான் தொடங்குகிறது. வாழ்வின் அனைத்து மாற்றங்களுமே, எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எவ்ரி சேஞ்சஸ் இன் லைஃப்ஸ் பிகின் ஃப்ரம் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆத்துமா மறுரூபத்திலிருந்து தான் வாழ்வின் அனைத்து மறுரூபங்களும் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கி பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆத்துமா மாற்றம், ஆத்துமா மறுரூபம், ஆத்துமா செழிப்பு இன்றைக்கு இல்லை. சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கி இல்லை. சோல், ஆத்துமா அப்படின்ன உடனே சில பேருக்கு அந்த வார்த்தை குறித்த ஒரு தெளிவான புரிதல் இல்லை. ஆத்துமா என்றால் வேறு எதுவும் இல்லை, உங்கள் மனது. 3 காரியங்கள்: உங்கள் மனது, உங்கள் விருப்பம், உங்கள் உணர்ச்சி. இதுதான் உங்கள் ஆத்துமா. யுவர் மைண்ட், வில் அண்ட் இமோஷன். உங்கள் மனது, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உணர்ச்சி. உங்களுடைய மனது, உங்கள் விருப்பம், உங்கள் உணர்ச்சி. ஸோ உங்கள் மனது இன்றைக்கி எப்படி சிந்திக்குது? உங்களோட சிந்தனை இன்றைக்கு எப்படி இருக்குது? உங்கள் மனது இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்குது? ரொம்ப முக்கியம். எதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் அ டிசையர், வாட் இஸ் அ வில்? உங்களுடைய விருப்பம் மிகவும் முக்கியம். 3வது நான் சொல்கிறேன், உங்களுடைய உணர்ச்சிகள் என்னவா இருக்கிறது, உங்கள் இமோஷன்ஸ் எப்படி இருக்குது. இது 3 தான் ஒரு மனுஷனோட லைஃபையே டெட்டர்மைன் பண்ணுற ஒரு மேட்டராக இருக்குது. நான் சொல்லிட்டா, யுவர் சோல் இஸ் த இன்னர் லிங்க் பிட்வீன் த ஸ்பிரிட் அண்ட் பாடி. உங்களுடைய ஆத்துமாவே உங்களுடைய ஆவிக்கும் சரீரத்திற்கும் ஒரு இன்டர்லிங்காக, அதாவது ஒரு இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது. உங்கள் ஆவியிலே தேவனை கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையுமே உங்கள் ஆவியிலே பிதாவாகிய தேவன் ஏற்கனவே இயேசுவின் மூலமாய் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இது எப்பொழுது இந்த சரீரத்துக்குள் வருகிறதுன்னா, அவரை அறிகிற அறிவினாலேன்றார். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் இந்த சரீரம் பெற்றுக்கொள்கிறது. அவரை அறிகிற அறிவு எங்கே இருந்து அறிவது? உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் மனதிலே நீங்கள் தேவனை அறியும் போது, உங்கள் விருப்பங்கள் தேவனை அறிந்ததுக்கு ஏற்றாற் போல் மாறும்போது, உங்கள் உணர்ச்சிகள் தேவனை அறிந்ததுக்கு ஏற்றாற் போல் மாறும்போது, இந்த சோல் என்ன பண்ணுதா, அதாவது இந்த ஆத்துமா, இந்த கனெக்ட் பண்ணுற அந்த ஆத்துமா என்ன பண்ணுதான், இந்த அறிகிற அறிவு மனதை மறுரூபமாக்குகிறது. அதை தான் ரோமரில் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்பதை பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மனுஷனுடைய மறுரூபம் எதில் அடங்கியிருக்குன்னா, அவனுடைய மனது புதிதாகிறதுலே அடங்கியிருக்கு. அதாவது அவனுடைய ஆத்துமா புதிதாகிறதுலே, அவருடைய ஆத்துமா செழிப்பதிலே இருக்கிறது. உங்கள் ஆத்துமா செழித்தால் உங்கள் வாழ்விலே மறுரூபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ ஆத்துமா செழிப்பு எப்பொழுது நடக்குதுன்னா, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இதை தான் திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேவனை அறிகிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, தேவனை அறியணும் சொல்லும்போது எதை அறிந்து கொள்ளணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஸோ தேவனுடைய சித்தத்தை மதம் காட்டுகிற வழியாய் அல்ல, மாறாக வேதம் காட்டுகிற வழியிலேயே நீங்கள் தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்போது, சரியாய் அறிந்து கொள்ளும்போது, நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற சரியான எண்ணங்கள், தேவ சித்தத்தை குறித்து உங்களுக்கு ஏற்படுகிற சரியான விருப்பங்கள், உணர்ச்சிகள், இது உங்கள் வாழ்விலே ஒரு செழிப்பான மாற்றங்களை, மறுரூபங்களை கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அறிவில் தான் என் ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் சரீரத்துக்கு வருது. தேவனை அறிகிற அறிவில், தேவ சித்தத்தை அறிகிற அறிவில்.
ஸோ அறிவது எங்கேருந்து அறிவது? நமது மனதிலிருந்து, நமது ஆத்துமாவிலிருந்து. ஸோ சோல் ப்ராஸ்பெரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் டு த ப்ராஸ்பரஸ் லைஃப். ஆத்துமா செழிப்பு மிக மிக அவசியம். அதுவே உங்கள் வாழ்வின் செழிப்பிற்கு முதல் படி. உங்கள் எண்ணங்கள் மறுரூபம் ஆகணும். உங்கள் சிந்தை மாறாமல், நான் அதே மாதிரி தான் யோசிப்பேன், அதே மாதிரி தான் சிந்திப்பேன், பழைய மாதிரியே தான் நான் யோசிப்பேன், கற்பனை பண்ணுவேன், சிந்திப்பேன், என்னுடைய நம்பிக்கைகளையோ எண்ணங்களையோ நான் சுத்தமாக மாற்றிக்கவே மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன், ஆனால் கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிடணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் வாழ்வில் உங்களால் மாற்றங்களை பார்க்க முடியாது. அது மிக மிக கஷ்டம். நான் ஏன் இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம்னு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் இந்த ஆத்மாவை ஒரு மனுஷனுக்குள்ளே என்னவா தெரியுமா வச்சிருக்கிறாரு? உங்கள் ஆத்மா தாங்க உங்களோட கைடன்ஸ் சிஸ்டமே. உங்களை நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டமே உங்கள் ஆத்மா தான். உங்களுடைய முழு சரீரத்தையுமே இயக்குகிற, உங்களுடைய இந்த மனிதனை முழுவதுமாக இயக்கி கொண்டிருக்கிற ஒரு கைடன்ஸ் சிஸ்டம், ஒரு நடத்துனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஆத்மா தான். நீங்களே உங்கள் பேச்சுவார்த்தைகளெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்களேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்களேன். உங்கள் சரீரமாக போய் செய்து நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பதாக முதலாவது நம்ம சிந்திப்போம். அதாவது எதை எண்ணுறோமோ அதை தான் விருப்பப்படுவோம். எதை விருப்பப்படுறோமோ அதில் தான் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவோம். இதுதான் உண்மை. ஒரு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதே அவனோட விருப்பமாக இருக்கும். அவன் விரும்புகிறதை அவன் செய்து முடித்தால் அவனுக்குள் ஒரு நல்ல உணர்ச்சிகளோ, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்றாறு போல் நல்ல உணர்ச்சியோ கெட்ட உணர்ச்சியோ அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஸோ ஒரு மனிதன் அவன் செயல்படுவதே அவனுடைய மனதினால்தான். மனது தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஆத்மா எதை கேட்டு இந்த சரீரத்தை இயக்குதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உலகத்தை கேட்டு இயக்குதா இல்லை தேவ சித்தத்தை அறிந்து இயங்குதான்றது ரொம்ப அவசியம். உலகத்தை கேட்டு உலகத்தை அறிஞ்சு இல்லை மதம் சொல்கிறத அறிஞ்சு இந்த ஆத்மா இயங்கும்போது இந்த சரீரத்தில் பெரிய மாற்றம்லாம் பார்க்க முடியாது, மாற்றங்களே இருக்காது. அது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் தேவ சித்தத்தை மாத்திரம் இந்த மனசு சரியாக அறிஞ்சிக்கிச்சுன்னா, அதாவது இந்த ஆத்மா சரியாக புரிஞ்சுக்கிச்சுன்னா, நிச்சயமாக வாழ்வின் அனைத்து பகுதியிலுமே மாற்றங்கள் வேறு லெவலில் வருவதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆத்மா மாற்றம் மிக மிக அவசியம். அதனால தான் யோவானில் இப்படியே அவர் எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல். உன் ஆத்துமா. ஸோ ஒரு மனிதனுடைய ஆத்துமா வாழ்ந்தால், ஒரு மனிதனுடைய ஆத்துமா வாழ்ந்தால் அதை ஒரு ஜபமாகவே அவர் சொல்கிறார். அந்த நீங்கள் ஆங்கில வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜான் எப்படி எழுதுறாருன்னா, ஐ ப்ரே, நான் ஜோம் பண்ணுறேன்றார். நான் ஜோம் பண்ணுறேன், இந்த காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், உங்களை ஆத்மா மறுரூபத்துக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே என் மனசை மாற்றுங்க ஏசப்பா, என் மனசை மாற்றக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்கணும், என் மனசை மாற்றக்கூடிய செய்திகளை எனக்கு காட்டுங்க, என் மனசை மாற்றக்கூடிய ஒரு பகுதிக்கு என்னை கொண்டு போங்க, உங்கள் சித்தத்தை நான் சரியாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடத்துல என்னை நடத்தி கொண்டு போங்க. அதுக்காக ஜோம் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லிட்டா, உங்கள் ஆத்மா செழிப்பதற்கு ஜெபியுங்கள். உங்கள் ஆத்மா மறுரூபத்துக்காக ஜெபியுங்கள். அதாவது உங்கள் எண்ணங்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் உணர்ச்சிகளின் மாற்றங்களுக்காக ஜெபியுங்கள். அது மாறிடுச்சு, நீங்கள் வேறு எதுக்கும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த உலகத்தில் எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்கல்ல, அதில் எந்த தப்பும் கிடையாது. அது 100% உண்மை. இன்ஃபேக்ட் பைபிளே அதை தான் சொல்லுது, உன் எண்ணம் போல் தான் உனக்கு வாழ்க்கை. எங்கே சொல்லுது பைபிள்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் நீதிமொழிகள் 23:7 சாலமோன் சொல்கிறாரு, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஒரு மனுஷன் தான் இருதயத்தில் என்ன நம்புகிறானோ, அவனை என்னவா நம்புகிறானோ, என்னவா அவனை யோசிக்கிறானோ, என்னவா அவன் கடவுளை பார்க்குறானோ, அதுவாக தான் அவன் இருப்பான். உங்கள் எண்ணங்கள் மாறாமல் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மா செழிக்கட்டும், உங்கள் ஆத்மா செழிக்கட்டும். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல. ஸோ ஒரு மனுஷனுடைய ஆத்மா சூப்பராக இருந்துருச்சு, வாழ்க்கை வேறு லெவலில் மாறும். வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே செழிப்பை பார்க்க முடியும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாட் யூ ஆர் ஃபீடிங் இன் யுவர் சோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன சோறு போடுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அதுக்கு ஊட்டி கொண்டு இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை அதே வசனத்துலேருந்து நான் சொல்லித்தரேன். 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். டு லிவ் அ ப்ராஸ்பரஸ் லைஃப், ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது உங்கள் மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் ஒன்றை ஊட்டுங்கள். என்ன ஊட்டுங்கள்னா, நீங்கள் எதை செஞ்சாலுமே, ஐயோ இல்லை இந்த பிரச்சனை, ஐயோ இல்லை இந்த போராட்டம், ஐயோ நான் ஜெயிக்க முடியாது, ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க முடியாது, ஐயோ எனக்கு இருக்கிற படிப்பு, ஐயோ எனக்கு இருக்கிற பட்டம், ஐயோ எனக்கு இருக்கிற பதவி, ஐயோ நான் செய்கிற ஊழியம், ஐயோ என் குடும்பம்,
உங்களை பார்க்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 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 தீனியை போட்டுக்கிட்டே இருங்க. என்ன போட்டுக்கிட்டே இருங்கன்னா, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். இன்றைக்கி காலைல கிளம்பி வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் மனசை பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்களை வளங்க. இன்றைக்கி நீ போகிற, உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஸோ நீ போகிற, எனக்கு நீயா போய் அங்கே வேலை செய்ய போகிறதில்ல, உனக்குள்ளே இருக்கிற தேவன் அங்கே கிரியை செய்ய போகிறார். நீ விருத்தியை பார்க்க போகிறாய். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு தாட்டை கொடுத்து அனுப்புங்க. நீ எல்லா மாணவர்களை போல ஒரு மாணவன் அல்ல, உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஊழியம் செய்யும்போது ஒரு எண்ணத்தோடு ஊழியம் செய்யுங்க. எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், நான் சாதாரண ஆள் அல்ல, நான் அசாதாரணமானவன், நானாக இல்லை, எனக்குள் ஒருவர் வாழுகிறார், எனக்குள் வாழுகிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த மனநிலைமை ஒரு பேஸ்மெண்ட்டாக அவங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். டோன்ட் பி ப்ராப்ளம் டாமினேட்டட். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நெவர் பி ப்ராப்ளம் டாமினேட்டட். பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பிரச்சனையால் ஆளப்படுவதே தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்கள் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது இல்லை. என்றைக்கு இந்த பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனையை நான் மாற்றுவேன், இந்த பிரச்சனையை தேவன் என் வாழ்விலே மாற பண்ணுவார், நல்வாழ்வை நான் காண்பேன் என்று உங்கள் பிரச்சனைக்கு எதிர்மறையான ஒரு விருப்பத்தை என்றைக்கு உங்களுக்குள் நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் பிரச்சனைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரச்சனையை குறித்த சிந்தனையிலே இருந்தால் பிரச்சனை மாறாதுங்க. பிரச்சனைக்கு எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு வரணும். அதாவது ஒரு நேர்மறையான சிந்தனை. எப்படி நேர்மறையான சிந்தனை? இப்போ எனக்கு வியாதி இருக்குன்னா, ஐயோ வியாதி 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 அப்படின்னே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வியாதி மாறாது. அதற்கு எதிர்மறையானதை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கும்போது இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவைகள் மாறத் தொடங்கும். எப்படி? வியாதிக்கு எதிர்மறை என்னது? சுகம். நீங்கள் வியாதி 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 வியாதின்னு சொல்லிகிட்டே இருந்தால் வியாதி மாறாது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? சுகம். நான் சுகத்தை விரும்புகிறேன், நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார், எனக்கு சுகத்தை தான் தேவன் வச்சிருக்கிறாரு, அதை விரும்ப தொடங்கணுன்ற நான். அதை விரும்புங்க, அதை விரும்புங்க, டிசையர் விரும்புங்க, அதை வாஞ்சிங்க, உங்கள் மனசில் இருந்து அதை வாஞ்சிங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆத்மாவுக்கு உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, நீ பலவீனமானவன், நீ பலவீனமானவன், நீ பலவீனமானவன், இப்படியே இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மா அப்படியே ப்ராப்ளம் டாமினேட்டடாகவே மாறும். பிரச்சனைகளால் அழுத்தப்படுகிறதாகவே மாறி உங்கள் முழு சரீரத்தையுமே இந்த ஆத்மா பிரச்சனையாகவே தான் பார்க்க வைக்கும், பிரச்சனையிலேயே தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ உங்களுடைய ஹார்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதோ, உங்களுடைய மனசில் எப்போ ஒரு மாற்றம், அதாவது என்ன மாற்றம் அப்படின்னா, நான் இனி என் பிரச்சனையவே என் இறுதி திணிக்க போகிறதில்ல, என் பிரச்சனைக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குதோ அதை என் ஹார்ட்டுக்குள்ளே நான் திணிக்க போகிறேன், அதை என்னுடைய சோல்குள்ளே நான் திணிக்க போகிறேன், அதை நான் சிந்திக்க போகிறேன், அதை நான் யோசிக்க போகிறேன், தேவ சித்தத்தை நான் புரிஞ்சுக்க போகிறேன். தேவ சித்தம் என்னை குறித்து இருப்பது வியாதி இல்லை, தேவ சித்தம் என்னை குறித்து இருப்பது சுகம். ஸோ நான் ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு வியாதி 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 நான் நினைக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எப்பொழுதெல்லாம் என்னால் முடியுமோ அப்பொழுதெல்லாம் சுகம் சுகம் சுகத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், சுகம் என்னுடைய பிறப்புரிமை, சுகம் எனக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தம், நான் என்னுடைய ஆரோக்கியமான வாழ்வை தேவன் விரும்புகிறார், இதை நான் உள்ளே கொண்டு போகிறேன்ற ஒரு வாஞ்சிய ஒரு விருப்பத்தை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நான் ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? நீங்கள் விரும்பாதது எதுவும் உங்கள் இடத்துல வராது, நீங்கள் விரும்பாதது எதுவும் உங்கள் இடத்துல வராது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா வளர்ச்சியை நீங்கள் விரும்பணும். சுகத்தை பார்க்கணுன்னா சுகத்தை நீங்கள் விரும்பணும். ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பணும். சமாதான வாழ்வை நீங்கள் பார்க்கணுன்னா சமாதானத்தை நீங்கள் விரும்பணும். சந்தோஷ வாழ்வை நீங்கள் பார்க்கணுன்னா சந்தோஷத்தை நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பாத எதுவும் உங்கள் கைக்கு வராது, நீங்கள் விரும்பாத எதையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது. பைபிளை பார்த்தோன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. படுத்திருந்த அவனை ஒருத்தன் படுத்திருக்கிறான், அதுவும் எத்தனை வருஷம்? 38 வருஷமாக படுத்து கிடக்கிறான். அவன் வெகு காலமாக வியாதியசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வந்து நிற்கிறவர் இயேசுங்க, வந்து நிற்கிறவர் இயேசு. அவனை பார்த்து கேட்குறார், நீ சொஸ்தமடைய விரும்புறியா அப்படின்றார். என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே ஆமாப்பா நான் சொஸ்தமடைய விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அதை சொல்லலை. அவனுக்கு என்ன தேவைன்றதே அவனுக்கு தெரில பாருங்கள். இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த சொஸ்தமடையணுன்ற அந்த விருப்பமே அவன் மைண்டில் இருந்த மாதிரி அவனுக்கு தெரில. பிரச்சனையிலே இருக்கிறான். என்ன பிரச்சனை அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை சொல்கிறான் பாருங்கள். நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான்.
பிரச்சனையை பேசுகிறான். ஆண்டவர் உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்குறாரு. ஆனால் அவன் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கான் திரும்பியும். இன்றைக்கி பல பேர் நம்ம இப்படி தான் இருந்துகிட்ருக்குறோம். தேவ சித்தம் நமக்கு புரியாததுனால தேவன் என்ன செய்ய நம்ம வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறார், என்ன மாற்றங்களை கொண்டு வர அவர் பெரியவராக இன்றைக்கி நமக்குள் இருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை வாழ வைக்க அவர் இன்றைக்கு நமக்குள் வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை செழிக்க செய்ய அவர் நமக்குள் வந்திருக்கிறார், அதை குறித்த சித்தம், அதை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு இல்லாததுனால ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் போனாலே பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இது வாய்க்கலாம் ஆண்டவரே, எனக்கு அது வாய்க்கலாம் ஆண்டவரே, எனக்கு இது மாறலாம் ஆண்டவரே, எனக்கு அது மாறலாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு இந்த உதவி செய்ய மாட்டாங்க ஆண்டவரே, அந்த உதவி செய்ய மாட்டாங்க ஆண்டவரே, எனக்குன்னு யாரும் இல்லை ஆண்டவரே. தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நான் இப்படி சொல்லிட்டா, யுவர் ப்ராப்ளம் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். உன் பிரச்சனையே உன் பிரச்சனை கிடையாது. உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்குள்ளே விருப்பம் இல்லாததான் பிரச்சனை. தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு ஏற்றாறு போல் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இல்லாததான் பிரச்சனை. டிசையர் இல்லை, விருப்பம் இல்லை, ஒரு சரியான விருப்பம் உங்களுக்குள்ளே இல்லாததான் பிரச்சனை. உடனே ஏசப்பா கேட்குற, இயேசுவை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ சுகப்படுத்துகிற தேவனே முடி வந்து நின்னாலும், சுகப்படுத்தக்கூடியவரே முடி வந்து நின்னாலும் அவன் மண்டெல்லாம் ஒரே பிரச்சனையால் தான் ரொம்ப இருக்குது. மாறா அவனுக்கு என்ன தேவை அதை சொல்லணுமே. அதை ஆண்டர் கேட்குறார். ஆண்டர் வந்து அவன்கிட்ட வந்து என்னப்பா உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லேன்ப்பா அதை கேட்கல. அவர் அவன்கிட்ட கேட்ட கேள்வி, சுகமாகணும்னு விரும்புறியா? ஏன்னா சுகத்தை தருவது தேவ சித்தம். நீங்கள் ஆண்டர் உங்கள்கிட்ட பார்த்து உன் பிரச்சனைலாம் என்னப்பா சொல்லுமா ஓவனா? அவர் உங்கள்கிட்ட பார்த்து நேராக கேட்குற ஒரு கேள்வி, நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புறியா? சுகமாக இருக்க விரும்புறியா? விடுதலையை பார்க்க விரும்புறியா? வாழ்க்கையில் உயர விரும்புறியா? நன்மையை காண விரும்புறியா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறான். யூ நீட் டிசையர். உனக்குள்ள விருப்பம் வேணும். நான் ஜீவனை பார்க்கணும், நான் நன்மையை பார்க்கணும், நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், சந்தோஷமாக நான் இருக்கணும், சமாதானமாக நான் இருக்கணும். உங்களுக்குள்ள விருப்பம் வேணும். விருப்பம் இல்லை, வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியாது. நான் சொல்லிட்டா, ப்ராஸ்பேரிட்டிக்கு, செழிப்பான வாழ்க்கைக்கு, செழிப்பிற்கு அடித்தளமே விருப்பங்கள் தான். உங்களுக்குள் ஒரு நல்ல விருப்பங்களை வளர்த்துக்கோங்க. தேவ வார்த்தையிலிருந்து நல்ல விருப்பங்களை வளர்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலை வச்சு, நான் அந்தளவுக்கு படிப்பறிவு எனக்கு இல்லை, அந்தளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, அந்தளவுக்கு ஆட்கள் என்னை சுற்றி இல்லை, அந்தளவுக்கு எனக்கு பணம் பலம் இல்லை. உன் ப்ராப்ளம் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் காட். ஏன்னா அவர் உங்களை உயர்த்த போகிறது உங்களுடைய திறமையை வைத்தல்ல. தேவன் உயர்த்த போவது அவருடைய கிருபையினாலே. உங்களை மேன்மைப்படுத்த போகிறது அது உங்களுடைய தகுதியினால் அல்ல. உங்களை மேன்மைப்படுத்த போகிறது அது அவருடைய கிருபையினாலே. உங்களை உயர்த்துறதுக்கு உங்கள் பலன் 1% கூட கர்த்தருக்கு தேவையில்லைங்க. உங்களை உயர்த்துறதுக்கு உங்கள் கோஆப்ரேஷன் மட்டும்தான் தேவனுக்கு தேவை. He doesn't need your strength. He needs only your cooperation. தேவனுக்கு உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை உயர்த்துவதற்கும் உங்கள் பலன் தேவனுக்கு தேவையில்லை. உங்கள் ஒத்துழைப்பே தேவனுக்கு தேவை. உங்கள் ஒத்துழைப்பே தேவனுக்கு தேவை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:12. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. என்னது? விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வசனத்தை எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எப்படின்னா, விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், அப்படி தான் இருக்குது. இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குன்னா, நீ விரும்பும்போது நீ எதை விரும்புகிறாயோ அதுவே உனக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும்னு இருக்கு. நீ எதை விரும்புகிறாயோ அதுவே உனக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும். நான் சொல்லிட்டா, உங்கள் விருப்பத்தில் தான் லைஃபே இருக்குங்க. உங்கள் விருப்பத்தில் தான் லைஃபே இருக்குது. உங்கள் விருப்பத்தில் தான் லைஃபே இருக்குது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்களும் விரும்ப தொடங்குங்கள். அதுக்கு தேவனுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் தேவனுடைய விருப்பம்னா அதுதான் தேவ சித்தம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ரோமர் 12:2. தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய விருப்பம் உங்கள் விருப்பமாய் மாறட்டும். தேவனுடைய சித்தம் உங்கள் சித்தமாய் மாறட்டும். தேவனுடைய பிரியம் உங்கள் பிரியமாய் மாறட்டும். தேவனுடைய நன்மை உங்கள் வாழ்வின் நன்மையாய் மாறட்டும். அதை அறிஞ்சுக்கோங்க. அது அறிஞ்சிக்கிட்டு அதை பகுத்தறிந்து உங்கள் மனசை நீங்கள் புதுசாக்குறது தான் உங்கள் வாழ்க்கையின் மறுரூபமே இருக்குது. அதை பகுத்தறிந்து தேவன் எதை பிரியப்படுகிறார், தேவன் எதை விரும்புகிறார், தேவ சித்தம் என்ன, அதை பகுத்தறிகிறதுல தான் உங்கள் வாழ்க்கையின் மறுரூபமே அடங்கியிருக்கின்ற. ஸோ தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்களும் விரும்புங்கள். விருப்பத்தில் தான், விருப்பமே உங்கள் செழிப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது.
ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆனால் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோன்னு போட்டிருக்குல்ல. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகள் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ என்று போட்டிருக்கு. when you pray what you desire, நீ ஜெபிக்கும்போது நீ எதை விரும்புகிறாயோ. ஏன்னா நான் எதை கேட்பேன், நான் விரும்புகிறத தான் தேவன்கிட்ட கேட்பேன். அவங்க சொல்லுது, நீ ஜெபிக்கும்போது நீ எதை நீ விரும்புகிறியோ அதை தேவனுக்கு தருகிறார். உன் விருப்பத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நீ விசுவாசிக்கும் போது நீ கேட்டபடியே நீ பெற்றுக்கொள்கிறாயா. ஸோ ஒரு தேவ பிள்ளைக்கு விருப்பம் மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா, நான் விரும்பும் போது என்ன தெரியுமா நடக்கும்? பைபிள் வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ என்ன தெரியுமா நடக்குமா, என் ஹார்ட்குள்ளே ஒரு நல்ல டிசைர் இருக்கும்போது, என்ன நடக்குதான், பிதா என்ன பண்ணுறாராம், தேவ ஆவியினர் அனுப்புகிறாராம். இந்த தேவ ஆவியினர் எனக்குள்ளே வரும்போது அவர் என்னுடைய விருப்பங்களை நான் எப்படி நிறைவேற்றணுன்ற வழிக்கு அவர் எனக்கு நடத்தி கொண்டு போகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். ஹார்ட்குள்ளே என்ன டிசைர் இருக்கோ அந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவன் தன்னுடைய ஆவியானவரை அனுப்புகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நம்மளை சரியான பாதையில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஸோ உங்கள் மனதின் யோசனைகள், உங்கள் மனதின் விருப்பங்கள், உங்கள் மனதிலே ஒரு சரியான தேவ சித்தத்தை குறித்த ஒரு அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு வசனத்தை கூட நான் காட்ட ஆசைப்படுறேன். நீதிமொழிகள் 16:1 சொல்லுது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையதான், நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நான் அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்க விரும்புகிறேன். Go ahead and make all the plans you want. உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் திட்டமிடு, அப்படி தான் சொல்லுது. Go ahead and make all the plans you want, but it's the Lord who will ultimately direct your steps. பிளான்ஸை நீ போடு, அதுக்கு வேண்டிய பாதையில் கர்த்தர் உன்னை கூட்டிகிட்டு போவார். பிளான்ஸை நீ போடு, அதற்கு வேண்டிய பாதையில் he will direct your steps. நீ எப்படி போகணும், எப்படி உன்னோட பிளானை நீ நிறைவேற்றணும், எப்படி உன் விருப்பங்களை நீ நிறைவேற்றணும், எப்படி நீ விருப்பப்படுற அந்த வாழ்க்கைக்கு நேராக நீ போகணும். அன்று சில நேரத்தில் இந்த மதம் சொல்கிறது என்னென்னா, உன் நினைவுகள் இல்லை, உன் வழிகள் என் வழிகளும் இல்லை, அதனால் நீ எதையுமே சிந்திக்காத. நீங்கள் எதையுமே சிந்திக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வசனத்தை தேவன் அங்கே சொல்லலைங்க. நீங்கள் அவரை போல் சிந்திக்கணுன்றதுக்காக தான் அந்த வசனத்தை தேவன் சொல்கிறார். நீயா உன்னை யோசிக்காத, நான் என்ன யோசிக்கிறேன்றதை அதை நீ யோசின்றார். புரியுதா? அந்த வசனம் நாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது, அவர் மட்டும் தான் யோசிச்சு உட்காந்துருப்பாருன்றதுக்காக இல்லை. உன் நினைவுகள் அல்லன்றப்ப தேவன் நாங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ யோசிக்கிறது தான் உன் வாழ்க்கை, தயவுசெய்து நம்பிடாத. நான் என்ன யோசிக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ, நான் என்ன யோசிக்கிறேன்றதை அறிஞ்சிக்கோ. நான் உன்னை என்னவா பார்க்குறேன், வானத்துக்கு பூமிக்கும் அவ்வளவு உயரமான நினைவுகளையும் யோசனைகளையும் உங்களை குறித்து என்ன குறித்து தேவன் வச்சிருக்கிறார். அதை அறிந்து கொள்வதில் தான் நம் வாழ்க்கையின் மாற்றங்கள், அதை அறிந்து கொள்வதில் தான் நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், அதை அறிந்து கொள்வதில் தான் நம் வாழ்க்கையின் சகல காரியங்களும் அடங்கியிருக்கிறது. ஆசை, விருப்பம் ஒன்றும் இருக்கவே கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்படி போதித்தால் அது சரியான போதகம் அல்ல, அது மதத்திலிருந்தும் சாத்தானிடத்திலும் வருகிற போதனைகள். ஒரு ஊழியர் இருந்தாராம். அந்த ஊழியரோட வீட்டில் ஒரு சோஃபா செட் இருந்துச்சான். அது ரொம்ப பழைய சோஃபா செட்டு, பழைய டேபிள் சேர்ஸ் தான் அங்கே இருந்துச்சான். ஸோ இவங்க மனசுக்குள்ளே இவரோட மனைவியும் ஒரு தீர்மானம் பண்ணாங்களாம், ஒரு புது டேபிள் சேர் சோஃபா செட் வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே, இது ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கே, உட்காந்து அப்படியே உள்ளே போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சான். அந்த ஆசை வந்த உடனே அவங்க 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒன்று சொல்லிட்டாங்களாம், புதுசு வரணுன்னா பழசை வெளியே தள்ளணும், பழசை வெளியே தள்ளாமல் புதுசை நம்ம பார்க்க முடியாது. இதில் ரொம்ப நிறைய காரியங்கள் அடங்கியிருக்குங்க. நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்விலே நீங்கள் புதிய காரியங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் பழைய காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு வெளியே அனுப்புவது மிக மிக அவசியம். ஸோ இவங்க ஒரு சரியான தீர்மானம் எடுத்துருக்காங்க. என்னென்னா, புதுசு வரணுன்னா பழசை வெளியே அனுப்பணும். என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த இருந்த பழைய சோஃபா செட்டு, சேர், டேபிள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து இன்னொருத்தட்ட விற்றுட்டாங்களாம். விற்றுட்டு 2 மாதம் ஆகிடுச்சு. அந்த 2 மாதமும் கீழே தான் உட்காந்தாங்களாம். ஆண்டரை பார்த்து ஒன்று சொன்னாங்களாம், ஆண்டவரே நீர் எனக்கு புதியதை தர வல்லவர், நீர் என்னை புதியதை தான் தர விரும்புகிறீர், நான் நல்லா இருக்கிறது தான் உங்கள் சித்தம், நான் நல்லா இருக்கிறது தான் உங்கள் விருப்பம், நாங்கள் அந்த பழசு பட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது உங்கள் விருப்பம் இல்லை, எங்கள் வாழ்வின் அனைத்து பொருளுமே சுகத்தை செழிப்ப நீர் விரும்புகிறீர், எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் வீட்டில் இருந்த பழசை நான் எடுத்து வெளியே கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் புதுசை தாங்க, நீங்கள் தர வரைக்கும் நான் உங்களை தான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு 2 மாதங்கள் தாண்டியே தான் வீட்டில் கீழே தான் உட்காந்துருப்பாங்களாம். வரவங்களையும் கீழே தான் உட்கார வைப்பாங்க. என்ன ஆச்சான், இவர்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அந்த 2 மாதத்துக்குள்ளரே இவர்களால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு சோஃபா செட்டை
வாங்கும்படியாய் அதற்கான எல்லா பொருளாதார தேவைகளும் தேவன் இவங்களுக்கு சந்தித்து அதை வாங்குவதற்கு தேவன் கிருபை கொடுத்தாராம். இவங்களும் வாங்கிட்டாங்க. ஒரு நல்ல சோஃபா செட்டு, நல்ல டேபிள் சேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் போட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா, பரவாயில்ல, கர்த்தர் நாம் சரியானதை விரும்பினோம், சரியானதை விசுவாசித்தோம், சரியானதை ஆசைப்பட்டோம், நம்ம விருப்பப்பட்டபடியே கர்த்தர் நமக்கு தந்துட்டாரு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தாங்களாம். இந்த சந்தோஷப்பட்டிருக்கும் போது வழக்கமாக அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்து போகிற இன்னொரு ஊழியர் அவர் வீட்டுக்கு வந்தாராம். வந்து ஒரு கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், பாஸ்டர், எங்கள் வீட்லேயும் பழைய சோஃபா செட்டு தான் இருக்குது, பழைய டேபிள் சேர் தான் இருக்குது அப்படின்னா. உடனே இவர் நினச்சிட்டாராம், ஓகே, அவர் புதுசை விரும்புகிறாரு போல நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாராம், அவர் கையை பிடிச்சி, ஆண்டவரே, நீர் என் மேலே வச்ச அந்த கிருபையை, எனக்கு கொடுத்த அந்த கிருபையை, எனக்கு கொடுத்த அந்த மாற்றங்களை நான் இயேசு நாமத்தில் இந்த மனுஷன் மேலே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது உடனே அவர் சொன்னாராம், நிறுத்துங்க அப்படின்னாராம். இவருக்கு உடனே ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, ஏன் பாஸ்டர் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு புதுசை தேவன் தரணும்னு சொல்லி ஜோமனுங்கன்றதுக்காகலாம் நான் உங்களுக்கு வரல, உங்களை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போகலாம் நான் வந்தேன் அப்படின்னாராம். என்ன பாஸ்டர் சொல்லணும்? போதுமான மனசை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க, போதும் என்கிற மனநிலைமை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளே போதும் என்கிற மனநிலைமையே இல்லை. பழைய சோஃபா செட்டு, பழைய சேரு, பழைய டேபிள் தான் என் வீட்டில் இருக்குது, நான் போதுமான மனநிலைமையோடு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது இல்லை. நீங்கள் வந்து தேவையில்லாத நீங்கள் விரும்புகிறீங்க. எனக்கு ஜெபிங்கன்றதுக்காக நான் நீங்கள் உங்கள்கிட்ட நிற்கல, போதுமான மனநிலைமையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க பிரதர்னாராம். உடனே அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம், ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, கர்த்தர் எனக்கு புதுசாக கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு கர்த்தர் போதுமான புதிய இதை வாங்க முடியுது, எனக்கு கிருபை பண்ணிட்டாரு பாஸ்டர், போய் ஜோமனுங்க பாஸ்டர், நீங்கள் அந்த மனநிலையோட இருந்துக்கோங்கன்னு சொல்லி விட்டாராம். அதாவது நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பலர் நம்ம என்ன நம்புகிறோம், என்ன நம்முடைய நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் மதம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே சிந்தையை உருவாக்கி வச்சுருக்குன்னா, இஃப் யூ சர்வ் காட் யூ கான்ட் ப்ராஸ்பர். நீ தேவனை சேவிக்கிறவனாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ செழிக்க முடியாது. நீ தரித்திரனா, பிச்சைக்காரனா, கடைசி வரைக்கும் கையை நீட்டி கையை ஏந்திக்கிட்டு இருக்கிறவனாவே தான் நீ இருக்கணும். ஏன்னா நீ இங்கே தரித்திரமாக வாழ்ந்தால் தான் நீ பரலோகம் போனால் செழிப்பாக வாழ முடியும். இங்கே நீ பிச்சைக்காரனாக வாழ்ந்தால் தான் அங்கே போனால் நீ நல்லா இருக்க முடியும். இங்கே நீ ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தினா தான் அங்கே போய் நீ எல்லாம் உடையவனாக இருக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு சர்வ் காட் யூ கான்ட் ப்ராஸ்பர். நீ தேவனை சேவிக்கணும்னு விரும்பினா, ஊழியம்னு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தான் நீ இருக்கணும். இது ஒரு தவறான எண்ணம். ரெண்டாவது, இந்த செழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு மட்டுமே. ப்ராஸ்பெரிட்டி இஸ் ஃபார் சம் பீப்புள். ஒரு சில பேர் மட்டும்தான் செழிப்பாக இருக்க முடியும், ஒரு சில பேரால் செழிப்பாலும் இருக்க முடியாது. ஒரு சில பேர் தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், ஒரு சில பேர்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கி பல நேரத்தில் சபைக்குள்ளே இப்படி 2 பிரிவுங்க பாருங்க. அவங்களாம் நல்லா இருக்கிறது தேவ சித்தம், நீ இப்படி இருக்கிறன்னா இதுவும் தேவ சித்தம் தான். இல்லை, உங்கள் சபையில் 100 பேர் இருந்தால் 100 பேர் சுக வாழ்வையும் தேவன் விரும்புகிறார், 100 பேரோட நல்வாழ்வையும் தேவன் விரும்புகிறார், 100 பேருடைய விடுதலையும் தேவன் விரும்புகிறார், 100 பேருடைய ஆசீர்வாதத்திலையுமே அவர் விருப்பம் உடையவராய் சித்தம் உடையவராய் அவர் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது நான் சொல்கிறேன், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இதெல்லாம் உனக்கு கர்த்தரை ஏதோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு, சத்தியமாக கிடையாது. அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்லன்னு தான் பைபிள் வசனம் இருக்குது. பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அவர் அல்ல. இப்படி பொருளாதார நெருக்கடியை கொடுத்து, சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து, வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறவர் அவர் அல்ல. போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் மூலமாக, இந்த பாடுகள் மூலமாக, இந்த நெருக்கடி மூலமாக, இந்த வியாதியின் மூலமாக கர்த்தர் உனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு கிடையாதுங்க. அவர் என்ன மனுஷனா? அவர் என்ன நீங்களும் நானுமா? அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பொல்லாங்கினால் அவர் ஒருவனையும் சோதிப்பவர் அல்ல. பரிசுத்தாவினரை காட்டிலும் பெஸ்ட் டீச்சர் வேறு யாராவது இருக்காங்களாங்க? உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு தான் ஆவியினவரே அனுப்பிவிட்டு வச்சிருக்கிறார். ஆவியினவர் நமக்குள்ளே இருக்கிறதே சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை போதித்து நடத்துவதற்கென்று. ஆவியினவரை காட்டிலும் உங்கள் பிரச்சனை பெரிய டீச்சர் கிடையாது. ஆவியினவரை காட்டிலும் உங்கள் போராட்டம் ஒரு பெரிய டீச்சர் கிடையாது. ஆவியினவரை காட்டிலும் உங்கள் பொருளாதார நெருக்கடி ஒரு பெரிய டீச்சர் கிடையாது. ஆவியினவரை காட்டிலும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களுக்கு பெரிய ஆசிரியர் கிடையாது. அது உங்களுக்கு பாடம் புகுட்டுறதுக்கு. அண்ட் தேவன் அதெல்லாம் பயன்படுத்துகிறவரும் இல்லை. ஏன்னா அது தேவனிடத்தில் இல்லை. அவரிடத்தில் என்ன உண்டோ அதை வைத்து தான் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ இல்லை. அதை வைத்து அவர் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார். அவங்களாம் ஆண்டவர்கிட்ட வேலை செய்யவும் இல்லை. அவர்கிட்ட இருப்பது அவருடைய ஆவி. அவருடைய ஆவியை தான் அவர் நமக்குள் அருளுகிறார். அந்த ஆவியினவர் நம்மை சத்தியத்தின் மூலமாக நம்மை சரியான பாதைக்கு நிறைய நடத்துகிறார். தேவ வாக்கியங்களை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பிசாசோட ஒரு பெரிய ஒரு
ஒரு மெத்தட் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதங்களை இப்படிப்பட்ட சில தவறான நம்பிக்கைகள் மூலமாக திருடுறது. உங்களுடைய மனசு மூலமாக தான் உங்களை திருடுறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசாசும் திருட விரும்புவது உங்கள் மனதை, ஆண்டவரும் மாற்ற விரும்புவது உங்கள் மனதை. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஆத்துமா வல்லமை வாய்ந்ததுன்னு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உங்கள் ஆத்துமா ரொம்ப வல்லமை வாய்ந்ததுன்றது. அதனால தான் தேவன் உங்கள் ஆத்துமாவை மறுரூபமாக்க விரும்புகிறார். உங்கள் சிந்தைகளை, அதாவது உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை, இதை தேவன் புதிதாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இது மூணத்தை தான் பிசாசு கண்ட்ரோல் எடுக்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் தேவ விருப்பத்திற்கு நீங்கள் ஒத்துழைக்கப் போகிறீர்களா, அல்லது பிசாசு தருகிற இந்த தவறான நம்பிக்கைகளுக்கு நீங்கள் உடனாக போகிறீர்களா? நீங்கள் தான் இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்வின் அனைத்து பகுதியிலுமே அது மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நான் இப்படி சொல்லிட்டா, பைபிளில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதில் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு தேவனுடைய மனுஷனை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது தான் கர்த்தருடைய வார்த்தையாம். ப்ராஃபிட்டபுள்னா லாபகரமானவனாய். கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை லாபகரமான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. உங்கள் வாழ்வின் அனைத்து பொருளுமே கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு இருக்குன்னா, இன்னும் கீழே போ, இன்னும் அழிஞ்சு போ, இன்னும் கஷ்டப்படு, அதுக்கு இல்லை கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி பலர் அதை போதிப்பதுன்றது தான் கர்த்தருடைய வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பலரை குற்றப்படுத்துறதுக்கு, பலரை காயப்படுத்துறதுக்கு, ஒன்றும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பைபிளிலிருந்து வசனத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் அதுக்கு இல்லையா? கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க, லாபமுடையவனாய் அவனை மாற்ற, தேறினவனாய் மாற்ற, வாழ்வின் அனைத்து பகுதியிலும், அவன் குடும்பத்திலையும், வேலை ஸ்தலங்களிலும், படிப்பின் காரியங்களிலும், எதிர்கால காரியங்களிலும், ஆசீர்வாதங்களில், சுகங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், ஊழியங்களில், எல்லாத்துலேயுமே தேறினவனாக இருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். நீங்கள் தேர்ச்சி அடைவதை தேவன் விரும்புகிறார். அந்த வசனம் சொல்லுது, தேறினவனாகவும் எந்த நற்கிரியிலையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமானதுங்க. ஆனால் அதை சரியான கண்ணாடியில் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மதம் நமக்கு நீதிபதி கண்ணாடியை மாட்டிவிடும். எல்லாத்தையும் நியாயந்திருக்கும், எல்லாத்துலேயும் சட்டத்திட்டங்களை கொண்டு வரும், எது ரைட்டு தப்புன்னு பேசிகிட்டு இருக்கும் மதம். ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட கண்ணாடியே கண்ணோட்டத்தை நமக்கு தருகிறவர் அல்ல. அவர் உறவு, அன்பு என்கிற கண்ணாடியை நமக்கு தருகிறவர். பைபிளை வாசிக்கும் போது என்ன கண்ணாடியில் நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சரியான பார்வை, ஒரு சரியான கண்ணாடி, ஒரு சரியான ஒரு 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 தரிசனம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். அதோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது உங்கள் வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகுவதை, மறுரூபங்கள் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயம் நீங்கள் பார்த்து தெரிவீர்கள். எனவே இந்த நாளில் நீங்கள் கேட்ட காரியங்களிலிருந்து உங்களுக்கு சிலவற்றை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் செழிப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, செழிப்பதற்கு வேண்டிய விருப்பங்களை உங்களுக்குள் வளர்த்துக்கோங்க. மூன்றாவது, அந்த தேவனுடைய அமைப்பை, அதாவது தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்வில் செயலாற்றுங்கள். நான்காவது, கர்த்தருடைய வார்த்தையை அதிகம் வாசியுங்கள், அதிகம் பேசுங்கள், அதிகம் தியானியுங்கள். ஐந்தாவது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்விலே நீங்கள் செழிப்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்க தொடங்குங்கள். See yourself prospering. இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இதெல்லாம் தான் நீங்கள் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். எனவே இதனால் கேட்ட வார்த்தையை திரும்பவுமா கேளுங்க. போன செய்தியும் கேளுங்க, இந்த செய்தியும் கேளுங்க. இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடித்தளம், ஃபவுண்டேஷன்ஸ். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், முன்னேற்றும். எனவே நாம் அறிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். என்னவெல்லாம் நீர் உமது பிள்ளைகளோடு பேசினீரோ அது எல்லாவற்றையும் நீர் மீண்டும் அவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக. அவருடைய மனதுக்குள் ஒரு மறுரூபம் உண்டாவதாக, அவர்கள் மனதுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகுவதாக. அடி நான் ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த வேளையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை அது பார்ப்பதாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மனதிற்குள் அவர்கள் விருப்பம், அவருடைய உணர்ச்சி, அவருடைய எண்ணங்கள், இதற்குள் தேவையற்ற ஆண்டவரே அப்பா எண்ணங்களை, தேவையற்ற சில யோசனைகளை, தேவையற்ற சில விருப்பங்களை, தேவையற்ற சில உணர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா மதத்தின் கிரியைகள், எல்லா அடிமைதனத்தின் கிரியைகள், எல்லா தேவையற்ற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒவ்வொருடைய சிந்தைகளை விட்டு நான் உடைத்தெறிகிறேன். ஆவியானவரே, உமது கரம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுவதாக என்று சொல்லிக்கிறேன்.
ஒவ்வொரு சிந்தைகளையும் ஆளுவதாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரங்களையும் ஆளுவதாக நான் செபிக்கிறேன். தடைகள் உடையட்டும். அது கரம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நேராக நீட்டப்படுவதாக, அது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செழிக்கட்டும். ஆவியானவரே, பெரிய சாட்சிகளை நீர் காண செய்வீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, குறுகிய சிந்தைகள், குறுகிய மனப்பான்மைகள், குறுகிய எண்ணங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக அப்பா, உமது சித்தத்தை, உமது விருப்பத்தை, உமது பரிபூர்ணமான அப்பா நன்மையை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனக்கண்கள் உமது பிள்ளைகளுக்கு உண்டாகுவதாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு பவுல் ஜெபித்தது போல நானும் ஜெபம் பண்றேன்ப்பா. அப்பா, நீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தருவீராக. பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் தருவீராக. நீர் அவரிடத்தில் செய்ய விரும்புகிற அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகுவதாக நான் ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் அதை செய்கிறதற்காய் நன்றி. நீர் அதை செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். பெரிய காரியங்களை பார்க்கட்டும். பெரிய பெரிய சாட்சிகளை அவங்க பார்க்கட்டும். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அவர்கள் செயல்பட ஆவியானவரே, நீர் அவர்களோடு துணை நின்று உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. இந்த நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்துச்சுன்றதை நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை ஏதோ ஒரு தடவை மட்டும் கேட்காதீங்க. இந்த வாரம் முழுவதும் எத்தனை தடவை கேட்க முடியுமோ திரும்ப போட்டுட்டு கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு கோணங்களில் அவர் இடைபடுவார். அவர் உங்களோட இடைபடும் போது அதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள உங்களை நீங்கள் பழுக்குவீங்கள். அது நிச்சயம் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்களை, மறுரூபங்களை அது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் கீழே பார்க்குற அந்த டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா நீங்கள் பொருளாதாரத்தால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்பது அது உங்கள் மேல் இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால் உங்கள் உதார்த்தமான காணிக்கைகளால் என்னுடைய ஊழியங்களை தாங்குங்கள். அது இன்னும் இந்த ஊழியத்தை நாங்கள் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போவதற்கு, இன்னும் அநேகரை நாங்கள் சென்றடைவதற்கு அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே இந்த காணிக்கைகளால் ஊழியங்களை தாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பலர் இதை கேட்கட்டும். சிந்தையில மாற்றங்களை, மறுரூபங்களையும் அவர் பார்க்கட்டும். நாம் எல்லாரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். இந்த வார்த்தையின்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இளைப்பாறுதலோடு வாழுங்க. அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு இருக்கிறார்.